சலுகை உண்டு, ஊதியம் உண்டு. ஒரே ஒரு முறை எம்எல்ஏ வந்தா வாழ்நாள் முழுக்க பென்ஷன் உண்டு. என்ன நியாயம் இது? அப்படிப்பட்ட அநியாயத்தை எவ்வாறு ஏற்றுக்கொள்வது? நீங்களும் பென்ஷன் வாங்கிக்க, உங்களுக்கு ஊதியம் வரட்ட வேண்டாம்னு சொல்ல. ஆனா எங்களுடைய ஊதியத்துக்கு கேள்வி இருக்கலாமா? அது எந்த நியாயம் சரி என்பதாக கேள்வி. எனவே இந்த 40 விழுக்காடு ஊதியம் என்பது நியாயமானது. அந்த நியாயமான ஊதிய உயர்வை வழங்க வேண்டும், பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும். எங்க என்னங்க போராட்டம்? சாதாரண ஒரு நியாயமான கோரிக்கை போராட்டம். ஏன்னா தேச துரோக போராட்டமாக அரசியல் சட்டம் வழங்கியுள்ள உரிமை, அந்த உரிமை அடிப்படையில் போராட்டம் பண்ணீங்க. இதற்காக பணி நீக்க செய்வதை இவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும். அதே போல இன்றைக்கு தற்காலிக அடிப்படையில் பணி என்பது, அவுட் சோர்சிங் பணி என்பது அப்பட்டமான தொழிலாளர்களுக்கு மனித உரிமை மீறல், அது ஒரு அடிமைத்தனம், ஒத்துழைமைத்தனம். என்ன செய்யறாங்க? நீங்க இன்னைக்கு போராட்டம் வந்துட்டாங்க, தற்காலிக எப்படி இருக்கீங்க? டெர்மினேட் பண்றதுக்கு இல்லாத வாய்ப்பு இருக்கு. ஈஸியா டெர்மினேட் பண்ண முடியும், யார் வேணாலும் பண்ண முடியும். இப்படிப்பட்ட போக்கை அனுமதிக்க முடியும்? நேற்றைய கொசோலி பண்ண போராட்டம் 1700 பேர் கலந்து கொண்டாங்க. கலந்து கொண்ட பிறகு தமிழ்நாடு முழுவதும் வந்திருந்தாங்க. ஆனா தர்மபுரியில் மட்டும் ஒரு பஞ்சாயத்துல 10 கம்பே நல்லூர் என்ற பஞ்சாயத்துல 10 பெண்கள் வந்தாங்க. எதுக்காக வந்தாங்க? தங்களுக்கு பணி பாதுகாப்பு வேண்டும், ஊதிய உயர்வு வேண்டும், தினக்கூலி. ஒரு நாளைக்கு 300 ரூபாய் சம்பளம், 300 ரூபாய் தினக்கூலியை வாங்கி கொண்டு யாராச்சும் குடும்பம் நடத்த முடியுமா? என்ன நியாயம்? ஒரு கொத்தனார் சித்தால் கூட 800 ரூபாய், 1000 ரூபாய், 500 ரூபாய் வாங்குறாங்க. அதுதான் இல்லையா? அவங்களுடைய பணியை ஈடுபடுத்தவில்லை உடல்உழைப்பு தொழிலாளிகள். இந்த மாதிரி ஊதியத்தை அதிகப்படுத்தலாம், அது மாற்றுறது கிடையாது. ஆனால் நாம் என்ன சொல்றோம்னாங்க, ஒரு பிளம்பரோ கொத்தனாரோ சித்தாரோ வாங்கக்கூடிய கூலியை விட மருத்துவ பணியாளர் வழங்கவில்லை சொன்னால் எப்படிப்பட்ட மோசமான ஒரு போக்கு என்று வாங்குறாங்க. நேற்றைக்கு முன்னாடி போராட்டம், இன்னைக்கு பணிக்கு வரணும்னு சொல்றேன். இது பணி பாதுகாப்பு கேள்வி இல்லையா? இது எப்படிப்பட்ட மோசமான போக்கு? இது கொத்தடிமைத்தனமா இல்லையா? கூலி அடிமை சொன்னார். முதலாளித்துவ சமூகத்துல ஜனநாயகத்தை வந்து பேசலாம். ஜனநாயகம் என்பது முதலாளிக்கு தான் இருக்கு, தொழிலாளிக்கு ஜனநாயகம் இல்லை. இந்த சமூகம் என்பது கூலி அடிமை முறைன்னு காரணமா சொன்னார். கூலியை வச்சு மிரட்டுறது. இன்னைக்கு வேலைக்கு வரலாம் கூலி கிடையாது. எனவே நம்ம வேலைக்கு வரோம், அதை கூலிக்காக வேலை